வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் இன்றைக்கி நடந்துச்சுங்க. டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி பிக் பாஸ் 5 சீசன் 5 டைட்டில் வின்னர் ராஜ் வந்து எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா அவங்கள பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். என்னம்மா நீ வரும்போது பிகில்னு நினச்சேன். ஸோ சிங்கப்பண்ணி அந்த ரேஞ்சுக்கு உன்னை வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு வந்து பாலை ஏற்றி விட்டுட்டு பால் அங்கேயே தான் கிடக்கு, நீ போய் வலையில் விழுந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது வேணால் உண்மை தான், அவங்க வலையில் விழுந்ததை அவர் வந்து ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அன்சிதாவை ஒரு கலாய்ச்சி விட்டாருங்க பயங்கரமாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேருந்து இங்கே வந்தாலும் நாங்கள் எல்லோரையும் அன்போடு அணைச்சிக்கிருவோம். ஆனால் நீங்கள் வந்து ஓவராக வந்து இரிட்டேட் பண்ணாமல் இருந்தாலே போதும், நாங்கள் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு வந்து அன்சிதாவை சொல்லிவிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் விஷால் பார்த்திங்கன்னா, உங்களை பார்த்தாலே புரட்சி தளபதி விஷாலுக்கு அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தீங்க. ஸோ உங்களை பார்த்தா ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த ஹீரோ நீங்கள் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ உண்மையிலேயே விஷால் வந்து ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பார்க்குறதுக்கு லுக் வைஸாக இருந்தாலும் சரி. ஸோ டேலண்ட்டும் மல்டி டேலண்டட் பர்சன். அந்த ட்ரம் வாசித்ததாக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், ஸோ ஆக்டிங்காக இருக்கட்டும். ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் இதாச்சு. ஸோ டேரக்ஷன் கூட பண்ணுவார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காப்புல. ஸோ உண்மையிலே ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் வந்து ஹீரோவாக வர்றது வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னோடய தாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்க் மாதிரி வச்சார். ஒரு கொஸ்டின் கேட்போம், இதுவரை நடந்த பிக் பாஸ்லேருந்து ஒரு பேரை சொல்லி பிக் பாஸ் சீசனை சொல்லுவோம். அதில் வந்து யாராவது ஒரு பேரை சொல்லணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே கேட்பாப்புல. ஸோ அதில் வந்து விஷால்ட்டு வந்து சீசன் 1 அப்படின்னு கேட்டிருப்பார். ஸோ அதில் வந்து விஷால் வந்து யோசிக்காமல் ஓவியா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமாரன்ட்ட வந்து கேட்டிருப்பாங்க, சீசன் 7 யார் உங்களுக்கு ஞாபகம் வர்றாங்க அப்படின்னு. ஸோ முத்துக்குமாரன் வந்து டக்குன்னு அர்ச்சனா அக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து ராஜு வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ இவர் வந்து ரவீந்திர சொல்லும் போது தான் பயங்கரமாக இருந்துச்சு. ரவீந்தர் வந்து எனக்கு வந்து நிறைய ஒரு ஃபஸ்ட்டு படம்லாம் கொடுத்துருக்காரு. என்னுடைய டேலண்ட்டை மதித்து என்னுடைய டேலண்ட்டுக்கு அதிகமாகவே பணம்லாம் கொடுத்தாரு. ஸோ அவரை கலாய்க்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் இவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டேனே, அதுக்காக நான் அவரை கலாய்ச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சும்மா கலாய்ச்சி விட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாச்சனாவை பயங்கரமாக கலாய்ச்சாருங்க. ஸோ சாச்சனா வந்து ஒரு நாளில் வெளியே அனுப்பவும் நானே அப்படியே கடுப்பாகி இப்போ ட்வீட்லாம் போட்டேன், இது சென்ட் பேக் சாச்சனா ஹோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ட்விட்டெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அன்ஃபாலோ பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு வந்து கலாய்ச்சி விட்டார். ஸோ அந்தளவுக்கு அந்த அம்மா பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ராஜுக்கே பிடிக்காத சாச்சனா அப்படின்னு தான் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் வரும் போல் இருக்குது. ஸோ அவர் கொடுத்த அப்டேட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு. தேங்க்யூ.